இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல கீரை சாம்பாரும், புடலங்காய், கடலை பருப்பு போட்டு ஒரு ஃப்ரையும் ஒண்ணு பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பினாச் எடுத்து வச்சிருக்கேன், பாலக்கீரை. அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மொளகாத்தூள். இது வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதிலேயே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள். இது வீட்ல அரைச்ச சாம்பார் தூள். அதே மாரி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். தக்காளி 2 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் புளி கரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இது கடைசியா கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி. பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பருப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஒரு 1/2 தக்காளியும், ஒரு 4 பல்லு பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த கீரை சாம்பார் பார்த்தீங்கன்னா, நான் குக்கர்ல தான் பண்ண போறேன். ஸோ எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். அப்புறம் இந்த தாளிக்கு எடுத்து வச்சு இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எல்லா தூளும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூள் போட்டேன், சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா புளி, அதையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். புளியோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து இந்த குக் ஆகணும். இந்த தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த கீரையை எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த பசலைக்கீரை பாலக்கை போட்டுடலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூட போகிறேன். இது வந்து ஒரே ஒரு விசில் தான் வரணும். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு வறுவலுக்கு புடலங்காய் கட் பண்ணிடலாம். ஸோ புடலங்காய் கடலைப்பருப்புக்கு புடலங்காயை கட் பண்ணிக்கலாம். இது உள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த சாஃப்டா இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துடணும். ரொம்ப குட்டியாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம இந்த மாதிரி பண்ணணும். சொல்லவே இல்லையா நானு. ஸோ இதை நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சால்ட் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சோம்னா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் விடும். அப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ புடலங்காய் கடலைப்பருப்பு பண்ணுறது ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இது உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ண ஒன்றும் இல்லை 1 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு, சன்னா தால். இத வந்து நான் ஊற வச்சு குக்கர்ல வேக வைக்கல. பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்து கடிச்சா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இது. ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு பருப்பா இருக்கணும். சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். ஸோ அது அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கடைசியா போடுறதுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்படி எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன். ஸோ இது எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். வெங்காயத்தை நல்லா குக் பண்ணணும். இந்த வெங்காயம் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குக் ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதக்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் போட்டுடலாம். கூடவே மஞ்சள் தூள், இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அதோட தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து இதில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் அதை குக் ஆகிறதுக்கு. ஸோ அது குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகணும். இந்த மாதிரி சாஃப்டாக கட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வேக வச்ச கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்ணி இருக்கும்போதே அந்த மசாலாலாம் இதுலேயும் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வறுக்கணும். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊட போகிறேன். இது போதும். ஸோ இதை நல்லா செவக்க வறுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ காயோடு சேர்த்து நீங்கள் இந்த சன்னா தால் போடுறதுனால, கடலைப்பருப்பு போடுறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இதெல்லாம் கலந்து சேர்ந்து ஒரே மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்ட் இது பதம். ஸோ நம்ம புடலங்காய் கடலைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கீரை சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம புடலங்காய் கடலைப்பருப்பு ஃப்ரை வறுவல். ஸோ நம்ம கீரை சாம்பார். ஸோ நம்ம சூப்பரான கீரை சாம்பாரும் புடலங்காய் கடலைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.